ஒரு ஹேஷ்டேக் தான் நேபாளத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது என்னன்னா, நேபாளத்துல நடந்துட்டு இருக்கிற சோசியல் மீடியா பேன் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது என்னன்னா, அரசியல்வாதிகள் எல்லாருமே ஊழல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாமானிய மக்கள் எல்லாருமே வேலையின்மை, வறுமை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா இருந்துமே அரசியல்வாதியுடைய மகன்கள் பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால விலையுயர்ந்த கார் இந்த மாதிரியான வச்சு வீடியோ போட்டு பண திமிர காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால மக்கள் மத்தியில நெப்போ கிட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ஆரம்பிச்சு அதுல ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால என் பசங்களை எப்படி ட்ரோல் பண்ண போச்சு அப்படின்னு கவர்மெண்டே சோசியல் மீடியா எல்லாத்தையுமே பேன் பண்றாங்க. இதனால மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதங்கம் இருந்தா நேபாள் பிரைம் மினிஸ்டர் வீட்டையே எரிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, பதவியில இருந்தே விலக வச்சாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு பின்னாடி இப்ப சோசியல் மீடியால இருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டாங்க. நேபாளத்துல மிகப்பெரிய புரட்சி உண்டாக்கி இருக்குன்னா அதுல இவர் ஒரு காரணம். இவர் சுதன் குரன், நேபாளத்தை சேர்ந்தவர். 2015 நிலநடுக்கத்தால அவருடைய குழந்தையை பறி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இயற்கை பேரழிவால பாதிக்கப்படுற மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. இவருடைய தொண்டு நிறுவனம் பின்னாடி மக்கள் இயக்கமா மாறுது. நேபாளத்துல ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமா நடக்க ஆரம்பிக்குது. இதை இது பண்ற விதமா நெப்போ கிட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் மூலியமா வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோஸ் எல்லாமே வேற லெவல்ல வைரலாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பிரதமர்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில அமைதி போராட்டத்தை மேம்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டாரு. அதுக்கப்புறமா மக்கள் மத்தியில ஒரு புரட்சி உண்டாகி அமைச்சர்கள், பிரதமர் அப்படின்னு அவங்களுடைய வீட்டெல்லாம் எரிச்சு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கியிருந்தாங்க. இப்போ அந்த பேன் பண்ண ஆப்ஸ் எல்லாமே தடையை நீக்கிட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் அப்படின்னே சொல்லலாம்.